எப்போ ஒரு இயக்குனர் வந்து கதைய நம்பாம அ க நாயகன நம்புறாரோ, அங்கேயே படம் வந்து அ படம் அவுட் வந்து ஆகுது. கொஞ்சம் தோத்துரும். ஆ. நாயகன தாண்டி அதுல ஒரு கதை இருக்கணும். ம். நாயகனும் சரி, நாயகன் படமும் சரி, தளபதி படமும் சரி, அது வந்து அந்த நடிகர்களோட மாஸ் அப்ப அவங்க மாஸா இருந்தாங்க. ஆனா அந்த படத்துல வந்து அவங்க 2 அந்த படங்கள்ல அவங்க மாஸா இருக்க மாட்டாங்க. கதை தான் மாஸா இருக்கும். அந்த கதையின் நாயகர்களா தான் அவங்க இருப்பாங்க. இப்ப ஜெயிலர்ல நான் சொன்ன அந்த 2 சீன்ல இருந்த அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல. அந்த 2 சீன்ல இருந்த ஒரு ஹை இருக்குல்ல. அது இல்லன்னா அந்த படமும் நம்ம கூலி மாரி ம், தான் ம். இருக்கும். ஆமா. ஸோ அதுல அந்த கதையில ஒரு இயக்குனர் வந்து ஒரு கவனம் செலுத்துறாரு. ம், ம். நமக்கு கதையில ஏதோ ஒண்ணு இருக்கணும். அ பார்க்க வர்றவங்கள இந்த மாஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டிறலாம். மாஸ் சீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக் ஒப்பேத்திரலாம். வரைக்கும் ஓட்டலாம். அட்லீஸ்ட் அதுக்கு அப்புறமாவது ஏதோ ஒரு கதையில ஒரு கன்டென்ட் இருக்கணும். அந்த கன்டென்ட் இல்லாம வெறும் நாயக பிம்பத்த வச்சு எடுக்கிற படங்கள் வந்து படங்களோட நிலைமை இப்படிதான் ஆகும். ஓகே.